வணக்கம். நம்ம இன்னைக்கு பெரியாழ்வார் திருமொழியில 5ஆம் பத்துல 3ஆம் திருமொழி பார்க்க போறோம். இதுவும் திருமாலிரும் சோலையில் இருக்கின்ற எம்பெருமானை பாடுவதாக அமைந்த பாடல்கள். நம்ம ஏற்கனவே முன்னாடி ரெண்டு பார்த்திருக்கோம். திருமாலிரும் சோலை பற்றி பாடிய பாடல்களாக ரெண்டு இருக்கு. நிறைய ஊர்களை பற்றி பெரியாழ்வார் பாடினதா தெரியல. ஏன்னா அவர் வில்லிபுத்தூர்ல இருந்து இருக்காரு. ஸ்ரீரங்கத்தை பத்தி பாடியிருக்கிறார். அந்த உத்தராகண்ட்ல இருக்கிற ஒரு கோவில் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அது ஒண்ணு பாடியிருக்கிறார். அதுக்கப்புறமா அடுத்து திருமாலிரும் சோலை பாடியிருக்கார். அந்த மாதிரியான பக்கத்துல சில சில மட்டும்தான். அதாவது பெரியாழ்வார் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா இவற்றை தான் நம்ம சொல்ல முடியுது. இந்த பாடலும் திருமாலிரும் சோலையை பற்றிய பாடல்கள் தான். பாட்டுக்கு போலாம். துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டுகொண்டேன், இனி போக விடுவது உண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென பிறந்து நின்றாய், திருமாலிரும் சோலை எந்தாய். திருமாலிரும் சோலையின் எந்தாய், திருமாலிரும் சோலையின் தலைவனி. அந்த கடைசி ரெண்டு வரியில தேவகியினுடைய நிலைமையை சொல்றாரு. தேவகியை கம்சன் சிறையில் இட்ட போது அசரீரி 8வது பிள்ளையால உனக்கு உன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு அசரீரி சொல்லுது. அப்போ 8 பிள்ளைகள் 8வது பிள்ளையாதான் கண்ணன் வரப்போறான். ஆனா அவன் கம்சன் என்ன பண்றான், 6 குழந்தைகளுமே பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தையா கொண்டுடுறான். ஏன்னா அவனுக்கு பயம். ஆனா அசரீரி சரியாதான் சொல்லிருக்கு, 8வது பிள்ளையால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு. ஆனாலும் அவன் மற்ற பிள்ளைகளையும் அவன் விட்டு வைக்கல. 6 பிள்ளைகளையும் அவன் கொள்கிறான். நம்ம அந்த கிருஷ்ணனுடைய புராண கதையில படிச்சிருக்கோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே போய் அந்த குழந்தைகளை தூக்கி கல்லில் மோதி அவன் கொன்று விடுகிறான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இங்க சொல்றாரு. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள். ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனேயும் அந்த குழந்தையை கம்சன் கல்லில் மோதி கொள்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அவளுடைய வயிற்றில் சிக்கன பிறந்தாய், பிறந்து நின்றாய், திருமாலிரும் சோலை என்றாய். ஆனாலும் கம்சன் உன்னுடைய கையால அழிவுபட வேண்டும் என்று இருப்பதனால் நீ அவளுடைய வயிற்றில் சிக்கன நின்றாய். அப்போ அந்த 7வது குழந்தை இங்க இருந்து அங்க போகுது. ரோகிணியினுடைய வயிற்றுல பலராமன் ஆதிசேடனாக பலராமன் அங்க வருகிறான். இங்கே மாயை பிறக்கிறாள். இங்க அங்க மாயை பிறக்கிறாள். யசோதைக்கு மாயை பிறக்கிறாள். இங்க கண்ணன் பிறக்கிறான். உடனே மாயையை கொண்டு இங்க வச்சுட்டு கண்ணனை கொண்டு போய் அங்க வசுதேவர் வச்சிடுறாரு. அப்புறம் தான் அந்த மாயை சொல்கிறாள், உன்னை கொல்வதற்காக வருபவன் அங்கே இருக்கிறான், நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறதா நம்ம புராண கதைகள்ல படிச்சிருக்கோம். இப்போ சிக்கனை பிறந்து நின்றாய். அவனை கொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு அவதார செய்தி இருக்கிறதுனால நீ உடனே தேவிக்கினுடைய வயிற்றில் தோன்றினாய், திருமாலிரும் சோலை என்றாய். திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவனை, தந்தையை. துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிறவி துக்கத்தால சூழப்பட்டதாக ஒரு வலை போல அது மூடி இருந்தது. இப்போ அந்த வலையெல்லாம் இப்போ ஒரு நீர்நிலையில இந்த இந்த ஆகாய தாமரைகள் எல்லாம் வளர்ந்துருந்து அப்படின்னா நம்மளால அதுக்குள்ள போய் நடக்கவே முடியாது. வலை போல அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அப்ப என்னுடைய பிறவியும் அது போலதான் இருந்தது. துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை. ஆனால் உன்னை பற்றி கொண்டதுனால நான் என்ன செய்தேன், அந்த வலையை அறப்பறித்து, அது முற்றிலுமாக அப்படின்னா கொஞ்சம் கூட மீதி வைக்காம, கொஞ்சம் வச்சா கூட வளர்ந்துரும். இப்ப கொஞ்சம் கூட மீதி வைக்காம அந்த அதை முழுமையாக அதை அறுத்து கொண்டு புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். இந்த உடல் இனிமேல் இனிமேல் பிறக்காதவன், இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாது. உன்னை நான் பார்த்துட்டேன். உன்னை நான் சரண் என்று அடைந்து விட்டேன். இனிமே எனக்கு பிறவி என்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது நான் உன்னை என்னுடைய எங்கெல்லாம் இப்ப இந்த உடலில் பிறந்த நான் உன்னை சரியானபடி கண்டு கொண்டு உன்னை நான் பற்றி கொண்டேன். உன்னை கண்டு கொண்டேன், இனி போக விடுவது உண்டேன். இனி நான் உன்னை போக விடுவேனா அப்படின்னா இனிமே நான் உன்னை போக விட மாட்டேன். என்னுடைய மனசுக்குள்ள உன்னை நான் இறுக்கமாக வைத்துக் கொண்டேன். இனி உன்னை நான் போக விட மாட்டேன். நீ நினைச்சாலும் என்னை விட்டு இனிமே போக முடியாது. நீ என்னை பற்றி கொண்டது போல நானும் உன்னை பற்றி கொண்டு விட்டேன். இனிமேல் உனக்கும் என்னிடமிருந்து விடுதலை கிடையாது. இந்த பிறவியை கடப்பதற்குரிய ஒரு உபாயமாக நீதான் எனக்கு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய அவரை பற்றி அழகரை பாடுகிறார். அது அழகர் இல்லையா, திருமாலிரும் சோலையில் இருக்கிறது அழகர் கோவில். அங்க அந்த அந்த புக்கு படிச்சு பார்க்கணும். தோ பரமசிவன் அவர்களுடைய அழகர் கோவில். அந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஆய்வு அவருடையது. அந்த கோவிலினுடைய ஆன்மீக செய்திகளோடு சேர்த்து சோசியாலஜிக்கல் இதெல்லாமும் சேர்த்து அவர் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான கோயில்களை பற்றி ஆய்வுல அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். சரி.
இரண்டாவது பாடல். வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன், உன் தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய், நீ ஒருவர்க்கும் மெய்யன் அல்லை, வலித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலொட்டு தெளித்து வளம் செய்யும் தீர்த்தம் உடை திருமாலிரும் சோலை எந்தாய். வளைத்து வைத்தேன், உன்னை நான் வளைச்சு பிடிச்சிட்டேன், இனி போகலொட்டேன், இனி நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், உன் தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய். உன்மேல் ஆணை, உண்மேல் ஆணை கூட சொல்ல அவர், உன்னுடைய பிராட்டியின் மேல் ஆணை அப்படிங்கிறார். உன் திரு ஆணை, திரு அப்படின்னா இங்க லக்குமியை சொல்வதாக அல்லது எம்பிராட்டியை சொல்வதாக சொல்லி உரையாசிரியர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. உண்மையில சொன்னா கூட நீ இதை தாண்டி போயிடுவ, ஆனால் உனக்கு பிரியமானவளாகிய உன்னுடைய மனைவியாகிய திருவின் மேல் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், பிராட்டியின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ என்னை விட்டு நீங்க கூடாது. அதனால ஒளித்திடு, இதுக்கு முன்னாடியே கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஆணை உண்மையில் ஆணை, நீ என்னை நீங்க கூடாது அப்படின்னு முன்னாடி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய், நீ நான் உன்னை வளர்ச்சிட்டேன், நீ அவனை போக விட மாட்டேன், ஆனால் நீ ரொம்ப தந்திரக்காரன் இல்லையா, நீ யாருக்குமே உண்மையானவன் கிடையாது. அதாவது ராமாவதாரத்துல எப்படி உண்மையின் பார்ப்பட்டே அவன் நிற்கிறானோ அதற்கு மாறாக, முற்றிலும் மாறாக கண்ணன் அவதாரத்துல பொய், வஞ்சகம், களவு, சூது எல்லாம் உடையதாக அந்த அவதாரம் இருக்கிறது இல்லையா. யாருக்குமே யாரை வேணாலும் ஏமாத்துவான் கண்ணன், அவங்க ஏமாற தயாரா இருப்பாங்க, அவன் யாரை வேணுமானாலும் ஏமாத்துவான், பொய் சொல்லுவான், போர்க்களத்துல பொய் சொல்லுவான். அது அந்த அவதாரத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரி. அதனால உன் தன் இந்திர ஞாலங்களால் ஒழித்திடு, நீ என்ன வேணாலும் செஞ்சு உன்னை ஒழித்து வைத்துக் கொள்வாய், அந்த அளவுக்கு ஜாலம் புரிபவன். ஆனால் நீ திருவானை கண்டாய், உன்னுடைய திருமகளின் மேல், உன்னுடைய பிராட்டியின் மேல் நான் ஆணையிட்டு கூறுகிறேன், நீ என்னை விட்டுட்டு இனிமே போக முடியாது, நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை, உன்னை நான் நம்ப மாட்டேன், இல்ல நான் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு அப்படின்னு நீ சொன்னீன்னா நான் நம்ப மாட்டேன். ஏனால் நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை, யாருக்கும் உன்னுடைய தன்மையை நீ உள்ளபடி காட்ட மாட்டாய், அந்த பொருள் எடுத்துக்கலாம். யாருக்கும் நீ மெய்யன் இல்லை அப்படின்னா எல்லாரையும் நீ ஏமாத்துவ அப்படிங்கிற பொருள் வந்தாலும் கூட யாருக்கும் உன்னுடைய முழுமையான தன்மையை நீ வெளிப்படுத்த மாட்டாய். பாக்குறவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க முடியும் இல்லையா. ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கடைசியில தான் அவன் காட்டுறான், குருஷேத்திரத்துலதான் விஸ்வரூப தரிசனம், விராட்ட ரூபம் அப்படின்னு சொல்ற அந்த ரூபம் இதுலதான் வருது, குருஷேத்திரத்துல தான் வருது. அது போல இங்க யாருக்கும், அதனால உன்னை நான் போக விட மாட்டேன், திருமகள் மேலானை நீ என்ன விடக்கூடாது, நான் உன்னை விட்டுற மாட்டேன். எது என்றால் எல்லாருமே அழித்து நான் எங்கும் நாடு நகரமும் தம்முடைய தீவினை தீர்க்கலுட்டு, மக்கள் எல்லாம் அறிவுடையவர்கள், அறிவில்லாதவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடமா போறாங்க, ஒவ்வொரு இடமா போய் தங்களுடைய தீவினைகளை எல்லாம் அந்த இடமும் அந்த கோவிலும் தீர்த்தமும் தீர்க்குமா என்று சொல்லி உருக்கூடிய எல்லா இடங்களுக்கும் தேடி வரும் பொழுது, ஆனால் இப்படி எல்லாருடைய பாவங்களையும் தீவினைகளையும் தீர்ப்பதாக ஒரு இடம் இருக்கிறது, அது திருமாலிரும் சோலை. தெளித்து வளம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலையினுடைய உச்சியில நூபுரகங்கை இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நூபுரகங்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பெரியாழ்வாரை எழுதியிருக்கிறார். அப்போ எல்லாருடைய நாடெங்கும் தேடி திரியுடைய மக்கள் இங்கு வந்தார்கள் என்றால் அந்த நூபுரகங்கையினுடைய தண்ணீரை தெளித்து தங்களுடைய தீவினைகளையும் பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட புண்ணியமான தலம் இந்த திருமாலிரும் சோலை. இந்த திருமாலிரும் சோலையில் எழுந்தருள் இருக்கிற உன்னை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன், இனி உன்னை நான் போக விட மாட்டேன், அப்படி என்னை விட்டு நீ போகலான்னு நினைச்சினா பிராட்டியின் மேலானே நீ என்ன விடக்கூடாது அப்படின்னு பெரியாழ்வார் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். சரி, அடுத்த பாடல். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய், குணத்தினை கிள்ளி புதுவவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிரும் சோலை எந்தாய். அங்க திருமாலிரும் சோலை ஒரு குன்றம் இல்லையா, அப்ப குறவர்கள் வாழ்கிறார்கள் அங்க. அங்க வாழ்கின்ற குறவர்களுக்கும் அவன் தான் தெய்வம். யூஸ்வலா குறவர்கள் குன்றில் இருக்கக்கூடிய குறவர்கள் முருகனை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இது வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள்ல அப்படிதான் பார்த்திருக்கோம். குன்றி இருக்கிற குறவர்கள் வணங்குகிற தெய்வம் சேயோன், முருகனாக இருக்கும். ஆனா இங்க திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய குறவர்கள் இங்க திருமாலிரும் சோலையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகரை வணங்குகிறார்கள். அங்க அவங்க திணை விதைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கொல்லையில அவங்க திணை விதைச்சிருக்காங்க. அந்த திணையினுடைய புது இதை கரிதரை அறுத்து எடுத்து வந்த முதல் அறுவடையை சோறாக சமைத்து அந்த திணையை சமைத்து அவர்கள் அவிசாக
எம்பெருமானுக்கு படைக்கிறார்கள். அவங்க முதல்ல எப்பவுமே வயல்ல எடுக்கக்கூடிய முதல் அறுவடையை சாமிக்கு படைக்கிற வழக்கம் தான் எல்லா ஊர்களையுமே உண்டு. முதல் அறுவடை வந்து சாமிக்கு கொடுக்கறது அப்படின்னு. இங்க இந்த குறவர்கள் தாங்கள் விளைவித்த அந்த திணையினுடைய முதல் இதை வந்து சமைத்து இங்கே அவனுக்கு அவிசாக கொடுத்து, அதாவது அவனுடைய வேள்வி பாகம் போல அவனுக்கு படையலாக படைத்து, அந்த படையலாக வந்தது பிரசாதம் என்று அதை விருப்பத்தோடு உண்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி உன்னை வணங்குபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சரி, உனக்கு பணி செய்யக்கூடிய தவமாக நான் இப்பொழுது உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். நீ வேண்டாம், நீ போ, வேற யார்கிட்டயாவது போ அப்படின்னு நீ அனுப்பிட்ட அப்படின்னா, நான் உன்னிடம் இருந்த நான் வேறு யார்கிட்ட போய் நிற்க முடியும்? அப்படி நிற்பது உனக்கு அழகா? உனக்கு அடிமை செய்த நான் உன்னை விடுத்து வேறு ஒருவரிடம் போய் பணி செய்து அவர்களை வணங்குவது என்பது இனிமேல் உனக்கு அழகாகுமா? அதனால என்னால வேற எங்கேயும் போக முடியாது. இனிமேல் வேறு யாரையும் என்னால் நினைக்க கூட முடியாது. உனக்கு பணி செய்வதற்காகவும் உனக்கு அடிமை தொண்டூழியம் செய்வதற்காகவும் தான் நான் இருக்கேனே ஒழிய வேறு யாரையும் என்னால் மனதாலும் நினைக்க முடியாது. முன்னாடி பல பாடல்கள்ல பெரியாழ்வார் அதை எழுதியிருக்கிறார். என்னுடைய நாக்கு உன்னையன்றி வேறு யாரையும் பாடாது, என்னுடைய மனது உன்னையன்றி வேறு யாரையும் நினையாது அப்படின்னு நிறைய பாடல்கள் நம்ம படிச்சோம். சரி, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், உனக்கு பணி செய்திருக்கக்கூடிய, உனக்கு தண்டனிட்டு உனக்கு அடிமை தொழில் செய்யக்கூடிய ஒரு பக்தன் நான். இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து, இதுக்கு மேல இவ்வளவு நாள் கழிச்சு இனிமே வேற யார்கிட்டயாவது போய் நீயே வேற யார்கிட்டயாவது போக கூடாது அப்படின்னு நீ ஒருவேளை கேட்ப அப்படின்னா, இனிமே யாரிடம் போய் நிற்க முடியும்? யாருக்கிட்ட நான் போவேன்? இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்க, அவனுடைய வாசலில் நின்று அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய நிலை எனக்கு எப்படி வரும்? என்னால் அப்படி செய்ய முடியுமா? கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். அப்படி நின்றால் அது உன்னுடைய மேன்மைக்கு தானே அழிவு. உன்னுடைய பக்தனாகிய நான் உன்னை விடுத்து வேறு ஒருவருடைய வாசலில் நின்று அவரை வணங்க முடியுமா? அப்படி நின்றால் அது உனக்கு இழிவு இல்லையா? அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படி எதுவும் போக மாட்டேன். அப்புறம் அடுத்தது வந்து புறவர்கள் உன்னை வணங்கக்கூடிய தன்மையுடைய திருமாலிரும் சோலையின் எந்தாய் அப்படிங்கிறார். குணத்தினை கிள்ளி புது அவி காட்டி, புதிதாக அதை வடித்து சோறாகி அந்த அவியை அந்த பிரசாதமாக அவர்கள் படையலாக வைத்து உன் பொன்னடி வாழ்க என்று உன்னுடைய திருவடிகளை வாழ்த்தி நின்று இனக்குறவர் புதியது உண். அங்க அந்த மலையில வாழக்கூடிய குறவர்கள் புதிதாக சமைத்த அந்த உணவை உண்ணுகின்ற திருமாலிரும் சோலையினுடைய தலைவனை உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, அடுத்தது எல்லா இடமும் தேடிட்டு தான் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். நான் வந்து எங்கெல்லாமோ போனேன், ஆனால் எனக்கு நிழல் கொடுத்தவன் நீதான். உன்னைதான் நான் கடைசியில வந்து அடைக்கலமாக அடைந்திருக்கிறேன். அப்ப இனிமேல் நான் வந்து எங்க போக முடியும்? எங்கேயுமே நான் இனிமேல் போக முடியாது. இனிமே என்னால வேற இடத்துக்கு போய் தேடி போக முடியாது. வேற எங்கும் எனக்கு நிழலோ தங்குமிடமோ இருப்பிடமோ கிடையாது அப்படிங்கிறாரு. காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கு ஓர் நிழல் இல்லை நீரும் இல்லை. உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிற்றிலேன். தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் அங்கு ஓர் பொய் சுற்றம் பேசிச் சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய். திருமாலிரும் சோலை ஏந்தாய். கடைசியில வரக்கூடிய 2 வரிகள் குருக்ஷேத்திர போரையும் மகாபாரத போரையும் நினைவுபடுத்துகின்றன. தூது சென்றார், பாண்டவர்களுக்காக தூது சென்று 5 கிராமங்களையாவது கொடு அப்படின்னு நீ கேட்கிற. 5 கிராமங்களையாவது கொடு. 5 பேர் இருக்காங்க, 5 கிராமங்களாவது கொடுங்க, மத்ததெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, அவங்க அதை ஏதோ வச்சுட்டு பொழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு. ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு கூட இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டான் இல்லையா? அப்புறம் தான் பிறகு போர் வருகிறது. அப்போ போர்ல உன்னுடைய படைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு நீ மட்டும் பாண்டவர் பக்கம் வருகிறாய். ஆனால் அந்த போரை நீ எப்படி நடத்தின? இந்த போர்ல எவ்வளவு வஞ்சம் நடந்தது இல்லையா? இந்த போர்லயே நிறைய பொய் தான், பொய்யாகவும் தந்திரமாகவும் வஞ்சமாகவும் தான் நீ வந்து அந்த போரை நடத்தினாய். அப்படி நடத்தினதுனாலதான் அந்த அந்த குருட்சேத்திரமே பிணமாக விழுந்தது. மொத்தமாக கௌரவர்களை வேறறுத்ததாக அந்த போர் நடந்தது. அதுதான் செய்தார். வேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய். ஒருவேளை கண்ணன் நினைச்சிருந்தா அந்த போரை தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா தடுத்திருக்க முடியுமா இருக்கும். ஆனால் அது இல்ல நோக்கம், அந்த அவதார நோக்கம் அது இல்ல. மகாபாரத போர் நடக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு வழி செய்வதுதான் கண்ணனுடைய வேலையை வழியா தடுக்கிறது இல்லை. அப்படி வேதம் செய்து பிணம் படுத்து அந்த போரை நீ நடத்தினாய். திருமாலிரும் சோலையில் இருப்பவனே, நான் எவ்வளவு இடங்களை தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே தங்கும் இடமோ எதுவுமே எனக்கு கிடைக்கல, இருப்பிடம் கிடைக்கல. ஆனால் உன்னுடைய பாத நிழல்தான் எனக்கு அவற்றை தந்து உதவியது. இது வந்து அப்போ
பிற சமயங்கள் இருக்கு. அதாவது பெரியாழ்வார் வாழ்ந்த காலத்துல பிற சமயங்களும் இருக்கும் தான். சைவம் இருந்திருக்கும், பௌத்தம், வைணவம், சாரி, ஜைனம் எல்லாமே இருந்திருக்கும். அப்போ மற்றவற்றை எல்லாம் தேடி போகும்பொழுது எனக்கு அங்கு ஒரு நிழல் கிடைக்கவில்லை. இங்க உன்னுடைய பாதங்களில் தான் எனக்கு நிழல் கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. காதம் பலவும் பிரிந்து உழன்றியற்கு. காதம் அப்படிங்கிறது இந்த தொலைவை கணக்கிடக்கூடிய ஒரு வழி இல்லையா, ஒரு காதம். அந்த மாதிரி பல பல மைல்கள் தூரம் நான் அலைந்து திரிந்தேன். எனக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. அங்கு ஒரு நிழல் இல்லை, நீரும் இல்லை. அங்கு தங்குவதற்கு நிழலோ குடிப்பதற்கு நீரோ ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. இது அடைக்கலமாக போவது அப்படிங்கிற பொருளை கூட நம்ம எடுத்துக்கலாம். அடைக்கலமாக போவதற்கான நிழலோ அல்லது அங்கு தாகம் தணிப்பதற்கான அருளோ எதுவுமே கிடைக்கல. ஆனால் உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன். உன்னுடைய பாதங்களை பற்றி கொண்ட பிறகுதான் எனக்கு நிழல், நீர், உயிர்ப்பிடம் எல்லாம் கிடைச்சது. உயிர்ப்பிடம் அழகான வார்த்தை இல்லையா? உயிர்ப்பிடம், பெருமூச்சு எறிவது அல்லது உயிரோடு இருப்பதற்கான, உயிர் வாழ்வதற்கான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு வீடு மாதிரி பாதுகாப்பான ஒரு இடம், உயிர்ப்பிடம். அல்லது மலர்ந்து இன்னும் மேல்மேலும் பெருகுவதற்கான இடம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உயிர்ப்பிடம். நான் எங்கும் காண்கின்றேன். உன்னை தவிர வேறு எங்கும் எனக்கு அப்படி இடங்கள் கிடைக்கல. வேற எந்த இடமும் எனக்கு கிடைக்கல. அதனால உன்னை நான் இருக பற்றி கொண்டிருக்கிறேன். தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய். குருவின் வம்சத்தில் வந்த பாண்டவர்கள், குரு பாண்டவர்கள், அவர்களுக்காக நீ தூது சென்றாய். அங்கு பொய் சுற்றம் பேசிச் சென்று வேதம் செய்து எங்கும் இடம் படுத்தாய். அங்கு நீ அந்த போரில பலவிதமான பொய்களை எல்லாம் சொல்லி அந்த போரை நடத்தி எங்கும் பிணம் படும்படியாக அந்த போரை நீ நடத்தி செய்தால் திருமாலிடம் சோலையில் இருப்பவனே அப்படின்னு அந்த திருமாலிடம் சோலையில் இருக்கிற இறைவனை வணங்குகிறார். சரி. காலும் எழா கண்ண நீரும் நில்லா. உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா. மயிர்கூச்சம் அரா என தோள்களும் வீழ்வு ஒழியா. மால் உகளா நிற்கும் என் மனனே உன்னை வாழத் தலை பெய்திட்டேன். சேல் உகளா நிற்கும் நீள் சுனை சூழ் திருமாலிரும் சோலை எந்தாய். உன்னை பார்த்த மயக்கத்துல எனக்கு கண்கள்ல இருந்து அப்படியே நீர் சொரியுது. காலும் எழுந்து நடக்கல, அப்படியே தகச்சு போய் நிக்குது. கண்ண நீரும் இல்லா, கண்களிலிருந்து விழக்கூடிய நீர் அப்படியே ஒரு மகிழ்வினால ஆனந்த கண்ணீர். இப்படி வரக்கூடிய கண்ணீரையும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேல் அப்படியே குரலே எழும்பல, அப்படியே தகச்சு போய் அப்படியே இருக்கேன் நான். மயிர்கூச்சம் பெருமும் அப்படியே உடம்புல அப்படியே மயிர்கூச்செறிந்து உடம்புலலாம் மேனிலெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறது. என் தோள்களும் வீழ்வு ஒழியா. அதனால என்னுடைய தோள்கள் பூரித்தல், அப்படியே பூரிப்புனால அப்படியே தோள்கள் பூரித்து இருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் அடங்கல. இதெல்லாம் என்ன அப்படின்னா உன்னுடைய அருள் பெற்ற தன்மையினால, உன்னுடைய அருள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட உடனேயே இதெல்லாம் எனக்கு நடந்தது. என்னுடைய உடல்ல இத்தனை மாற்றங்கள் நடந்தன. கால்கள் நகர மறுத்தன, கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது, தோள்கள் மகிழ்ச்சியினால் பூரித்தது, என்னுடைய உடலில் மயிர்கூச்செறிதல் நிற்கவே இல்லை. இப்படி என்னுடைய உடலும் மனமும் விம்மி இருக்கக்கூடிய ஒன்றை நீதான் எனக்கு கொடுத்தாய். நான் வாழத் தலை பெய்திட்டேன். நான் உன்னை பற்றி கொண்டதுனால என்னுடைய வாழ்வு சிறப்பானதாக ஆனது. இதை நான் எப்படி மறப்பேன்? நான் என்னை மறக்கவே மாட்டேன். சேல் உகளா நிற்கும், சேல்னா மீன்கள், மீன்கள் துள்ளிக்கூடிய சுனை நீர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய எந்தாய், எங்களுடைய தந்தையே தலைவனே, எனக்கு இது போலெல்லாம் என்னுடைய உடலில் நிறைய மாற்றங்கள்லாம் வரும்படியாக நீ எனக்கு வாழக்கூடிய வரத்தை அளித்தாய். என்னை நீ பற்றி கொண்டாய் அல்லது நீ எனக்கு அருள் செய்தாய். அதனால இந்த மயிர் உடன்பாடுகள் எல்லாம் எனக்கு உடம்பில் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தோன்றின. அது எப்பொழுதும் நீங்காது. ஏனென்றால் உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருப்பதனால இது என்னை விட்டு இந்த மெய்ப்பாடுகள் எல்லாம் நீங்காது. நான் இப்பொழுதுதான் உன்னை பற்றி கொண்டதனால் வாழ தலைப்பட்டிருக்கிறேன். திருமாலிரும் சோலையில் இருப்பவனே, எனக்கு அருள் செய்தவன் நீதான் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல். எழுத்துக்கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோவில் கடை புகப்பை திருமாலிரும் சோலை என்றாய். ஒரு தடவை படிச்சாலே நமக்கு நல்லாவே புரியும் இந்த பாட்டு.
எழுத்து கொடி உடையவன், காளையை கொடியிலே உடையவனாகிய சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் இவங்க யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம். ஆனால் அவர்களால் இந்த பிறவியை கடப்பது அப்படிங்கிற, இந்த பிறவியாகிய நோயை கடப்பது என்கிற மருந்தை தர முடியுமா அப்படின்னா தர முடியாது. அவர்களால் அது முடியாது. அப்போ இந்த பிறவியாகிய நோயை தாண்டுவதற்குரிய மருந்தை யார் கொடுப்பார்? இனி பிறவியே இல்லை அப்படிங்கிறது. இப்ப இனிமே பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோய். இந்த பிறவி இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு பிறவியே கிடையாது அப்படிங்கிற இந்த நோய்க்கான மருந்தை அளிக்கக்கூடிய ஒரே மருத்துவன் நீதான். உன்னை பற்றி கொண்டால் மட்டும்தான் இனி பிறவியே இல்லாத வைகுண்ட பதவியில் நான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உன்னை நான் பற்றி கொண்டேன். என்னை உன்னுடைய கோவிலில் வாசலிலே வாழும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறார். எருத்துக்கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மற்றுள்ள எவரும், இன்னும் நிறைய 30 கோடி தேவர்கள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. யாருக்கும் இந்த பிறவியை இல்லாமல் செய்வதற்குரிய மருந்து தெரியாது. அவர்கள் எல்லாம் அறிய மாட்டார்கள். ஆனால் அந்த மருந்தை அறிபவன் நீதான். மருந்தை அறிபவன் மட்டும் இல்ல, மருத்துவனே நீதான். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. அழகா இருக்கு இல்லையா? தெய்வமே இங்க மருத்துவனாக இருக்கிறது. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. அப்ப சிவபெருமானுக்கும் இந்த மாதிரியான கதைகள்லாம் உண்டு. சிவபெருமானே ஒரு மருத்துவனாக வந்து, தாயாக வந்து, இப்படி எல்லாம் வந்து நோயை தீர்த்தவன் அப்படிங்கிற கதைகள் சைவத்துல உண்டு. வைணவத்துல இப்படி எழுதப்படுகிறது. அவ்வளவுதான். மறுபிறவி தவிர திருத்தி, எனக்கு மறுபிறவி இல்லாமல் அதை திருத்தி ஒருவேளை இருக்கும் அப்படின்னா அதை நீ திருத்திடு. இனிமே எனக்கு மறுபிறவியே வேண்டாம், உன்னை நான் பற்றி கொண்டேன் அல்லவா, எனக்கு இதுவே போதும். ஒருவேளை உன்னை நான் பிடிக்கல அப்படின்னா, உன்னை பற்றி கொள்ளவில்லை என்றால் எனக்கு இன்னொரு பிறவி வேணும், அந்த பிறவியில பிறந்து வந்து நான் உன்னை பிடிக்கலாம். ஆனால் இப்பவே நான் உன்னை பிடிச்சுக்கினேன். அப்ப இனிமே எனக்கு எதுக்கு பிறவி? அதனால தவிர அதை நீ இல்லாமல் ஆக்கி உன் கோயில் கடை புகப்பே, உன்னுடைய கோவிலுடைய வாசலிலேயே இருந்து வாழக்கூடிய அந்த பதவியை நீ எனக்கு அளிக்க வேண்டும். திருமாலிரும் சோலையில் வாழ்வனே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலையினுடைய பெருமாளை பெரியாழ்வார் வாழ்த்துகிறார். சரி. அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய். சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் சக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய். இங்க வர்ணிக்கிறார், எம்பெருமானை வர்ணிக்கிறார். சக்கரம், அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய சக்கரம் சிவப்பு நிறமாக இருக்கிறது. தடக்கைகள், அவனுடைய நீண்ட தோள்களோடு கூடிய கைகள் சிவந்திருக்கின்றன. அவனுடைய கண்களும் தாமரை மலர் போன்ற கண்களும் சிவந்திருக்க, செந்தாமரை இல்லையா, அதனால சிவந்திருக்கிறது. பீதக ஆடையை அவன் அணிந்திருக்கிறான். பீதாம்பரம் அப்படின்னாலே சிவப்பு பட்டுதான். சிவப்பு பட்டு ஆகிய ஆடையை அவன் அணிந்திருக்கிறான். அதனால அவனுடைய உருவமே செக்கர் வானம் போல இருக்கிறது. அந்தி வானம் எப்படி செக்கர் சிவையல் இருக்கும் இல்லையா, செக்கர் வானம்னு அதுக்கு பேரே. அந்தி வானத்துக்கு செக்கர் வானம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சிவப்பு நிறம் உடையவனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி, நீ அப்படி இருப்பவனே. 2 கரை இருக்கிறது. இந்த பிறவியை தாண்டுவதற்கு 2 கரை, இக்கரை அக்கறை, 2 கரை உண்டு இல்லையா. அதாவது 2 கரையை தாண்டிதான் அப்படி போக முடியும். ஒரு கரையை தாண்டினா போயிட முடியாது. 2 கரையும் தாண்டினாதான் பிறவியை தாண்டி போக முடியும். அப்போ ஒரு கரையை நான் இப்ப கொஞ்சம் பாதி தாண்டி வந்துட்டேன், அப்ப இன்னொரு கரையை தாண்டணும்னா எனக்கு உன்னுடைய அருள் வேண்டாமா? அதனால உன்னுடைய கைகளினால எனக்கு அதை ஜாடை காட்டி அருள் செய். கவலைப்படாத, ஒரு கரை தாண்டிட்ட இல்லையா, இன்னொரு கரையும் நீ தாண்டுவாய், என்னுடைய அருள் உனக்கு உண்டு என்று சொல்லி நீ அந்த பாவனையை நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி, அந்த சைட் போறது அப்படிங்கிற அக்கறையினால நான் வந்துட்டேன். சக்கரம் சம்சாரமாகிய பொல்லாத கடல், சம்சார சாகரம் தான் சொல்லுவாங்க. இந்த சம்சாரமாகிய சாகரத்துல விழுந்து கிடக்கிறேன், என்னை நீ காப்பாற்ற வேணும். புனைதான் அதை காப்பாற்றக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியே போகக்கூடிய புனை என்பது இறைவனுடைய திருவுருள் தான் அப்படின்னு பல பாடல்கள் பாடுகின்றன. அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேன். உன்னுடைய பரம கிருபையினால நான் இங்க இந்த இக்கரையை அடைய வேண்டும். அப்போ நீ பயப்படாதே என்று சொல்லி அஞ்சேல் என்று கை கவியாய். உன்னுடைய கைகளினால அஞ்சாதே, நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி நீ எனக்கு அபயம் அளிக்க வேண்டும். அப்படி நீ அபயம் அளித்தால்தான் நான் தைரியமாக இதை கடப்பதற்கு முடியும். அதனால இந்த பிறவியாகிய பெரிய சாகரத்தை, கடலை கடப்பதற்கு உன்னுடைய துணை தேவை. நீ எனக்கு அஞ்சேல் என்று அருள் புரிய வேண்டும். அப்படி அருள் புரிபவனாக நீ இருக்க வேண்டும். நீ இப்படி சக்கர் சிவந்த சக்கரத்தையும் தடக்கைகளையும்
பீதாம்பரத்தையும் உடையவனே அப்படின்னு சொல்லி திருமாலிரும் சோலையில் இருப்பவனை பாராட்டுகிறார். சரி, எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலொட்டேன். மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் மூச்சுவரை கெடுத்தாய் சித்தம் நின்பாலது அறுதி அன்றே திருமாலிரும் சோலை என்றாய். திருமாலிரும் சோலையினுடைய பெருமானே, எவ்வளவோ நாள் இன்னைக்கு இதோ இன்னைக்கு பண்ணலாம், இன்னைக்கு இல்ல, சரி நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கும் இல்ல அப்படின்னு அப்படியே நாளை கழத்திட்டே இருந்துட்டேன். எத்தனை காலம், எவ்வளவோ காலம் நான் உன்னை பற்றி கொள்ளாமல் நான் வீணாக இருந்தேனோ யாருக்கு தெரியும். எத்தனை ஊழியும் எத்தனை பிறவிகளை தாண்டி நான் வந்தேனோ யாருக்கு தெரியாது. எத்தனையோ பிறவிகளை தாண்டி வந்திருக்கலாம். ஒரு மானிட பிறவியை அடைவது அப்படிங்கிறது நேரடியாக நடப்பதல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய நூல்கள் சொல்லுகின்றன. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஒவ்வொரு பல பிறவிகளை தாண்டி தவம் செய்திருந்தால் மட்டும்தான் ஒரு மானிட பிறவி என்பது அமையும். புல்லாகி பூண்டாகி அப்படி 7 பிறவிகள் எல்லாம் தாண்டிதான் மானிட பிறவியை அடைய முடியும். அப்போ அதுலதான் நான் உன்னை நினைச்சேனான்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நினைச்சிருந்தா நான் அப்பவே முக்தி அடைஞ்சிருப்பேனே, நினைக்கல. எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொரு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன். நான் காலமாகி அஞ்ஞானமாகிய எந்திரத்துல நசுங்கி நான் வீழ்ந்தொழிந்தேன். எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் நான் பிடிச்சிருக்க மாட்டேனா. ஆனால் அப்படி தெரிவதற்கான அருளையும் நீதானே தரணும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுதான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிதான். அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய தாழ்களை வணங்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பிறவியில தான் நீ எனக்கு அந்த அருளை செய்திருக்கிறாய். உன்னை பற்றி கொள்ளக்கூடிய அருளை நீ இப்பொழுதுதான் எனக்கு வழங்கி இருக்கிறாய். அதனால இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலோட்டேன். இப்போ நான் பிடிச்சிட்டேன் உன்னை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் உன்னை போக விட மாட்டேன். உன்னை நான் சிக்கன பற்றி கொண்டேன், இனிமேல் நான் உன்னை போக விட மாட்டேன். மைத்துனன்மார்களை வாழ்வித்து, மைத்துனன்மார்களை அத்தையினுடைய மகன்களாகிய பாண்டவர்களை வாழ்வித்து மாற்றலர் மூத்துவரை, எதிரிகளாக உங்களை வாவித்த மூச்சுவர்களை நீ அந்த போர்க்களத்தில் கொன்றாய், கெடுத்தாய். சித்தம் நின்பாலது அறுதி என்று, என்னுடைய மனம் உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ அறிவாய் தானே. நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியும் தானே. நின்பாலது சித்தம் நின்பாலது அறுதி என்று. சித்தம், என்னுடைய மனம், அறிவு எல்லாமே உன்னை நோக்கிதான் இருக்கிறது, உன்னைதான் நினைத்துக் கொண்டிருப்பது என்பதை நீ அறிவாய் தானே. அதனால இனிமே நான் உன்னை போக விட மாட்டேன். எத்தனையோ ஊழி காலம் நான் உன்னை மறந்திருந்திருக்கலாம், உன்னை அறியாது இருந்திருக்கலாம். அப்படி அறியாதிருந்து அஞ்ஞானமாகிய சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உழன்றவன் நான். ஆனால் இப்போ நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன், இனிமே நான் உன்னை போக விட மாட்டேன். எனவே திருமாலிரும் சோலையில் இருப்பவனே, உன்னை நான் நன்றாக பற்றி கொண்டேன் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன, இப்பதானே பிடிச்சுக்கிட்ட, அதனால என்ன நீ போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு ஒருவேளை திருமால் கேட்டான்னா அதுக்கு பெரியாழ்வார் பதில் சொல்றாரு. ஒருவேளை வயிற்றில், என்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை நான் அறிந்திருப்பேனா இருக்கும். உன்னை நான் அறிஞ்சு உனக்குதான் அடிமை போடணும் அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேனா இருக்கும். ஆனால் இப்பதான் உன்னை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, உன்னை பற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இப்பதான் கிடைச்சது. ஒருவேளை நான் கருவிலேயே அந்த எண்ணத்தோட தான் பிறந்திருப்பேன். ஆனால் இப்பொழுதுதான் உன்னை பிடித்துக் கொள்வதற்கான நேரடியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இனி நான் உன்னை போக விடுவேனா? விட மாட்டேன். அதனால நீ இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவனே அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. அன்று வயிற்றில் கிடந்த இருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பேன், இன்று வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன், இனி போக விடுவது உண்டே. சென்றங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிரும் சோலை என்றார். இங்கே வேற ஒரு அரக்கனை கொண்ட செய்தியை சொல்கிறார். சோனிதபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்த 1000 தலைகளை உடைய அரக்கனாகிய வானாசுரன், அவனுடைய தலைகளை தன்னுடைய சக்கரத்தினால திருமால் வெட்டி வீழ்த்தினான். அந்த தலைகளை எல்லாம் ஒவ்வொரு திசையாக விழச் செய்தான் அப்படிங்கிறது புராண கதை. சோனிதபுரம் அப்படிங்கிறது அந்த ஊர். அந்த ஊரை அரசாட்சி செய்து கொண்டு இருந்த வானாசுரன் அப்படிங்கிற அவனுடைய 1000 தலைகளை தன்னுடைய சக்கரத்தினாலே வெட்டி வீழ்த்தியவன் திருமால், கண்ணன் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. சென்று அங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால், என்னுடைய ஆழியாகிய திருச்சக்கரத்தினால், சுதர்சன சக்கரத்தினால் நீ அந்த 1000 தலைகளையும் வெட்டி வீழ்த்தி தென்றி திசை திசை வீழச் செற்றாய். ஒவ்வொரு திசைகளிலும்
எல்லா திசைகளிலும் அது விழும்படியாக நீ அவனை கொன்றாய், வீழச் செற்றாய், அவனை நீ வெற்றி கொண்டாய். திருமாலின் சோலையில் இருப்பவனே, அன்று வயிற்றில் கிடந்த இருந்தே அடிமை செயல் உற்றிருப்பேன். யாருக்கு தெரியும்? எனக்கு என்னுடைய அம்மாவினுடைய கருவில் இருந்த போது நான் என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பற்றி கொண்டிருந்திருப்பேன். நான் உனக்குதான் அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட தான் பிறந்திருப்பேன். ஆனால் உன்னை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு அப்ப கிடைக்கல. இன்று வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன். இப்போ பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, நான் வயசுலயே உன்னை நினைச்சிருப்பேன் போல இருக்கே அப்படிங்கிறது வந்து கருவாக இருக்கும்போது உன்னை நினைச்சிருப்பேன் போல இருக்கே அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது. இப்பதான் உன்னை கண்டுகொள்ளக்கூடிய, அதாவது தெரியும், ஆனால் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன், இனி போக விடுவது உண்டே. இப்ப இவ்வளவு காலமாக நான் உனக்காக தான் காத்திருந்திருக்கேன். இப்போ வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ நான் உன்னை போக விடுவேனா? விட மாட்டேன். அதனால நீ, உனக்கு வேற வழி இல்லை, நீ என்னை விட்டு விட முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். இனிமே நான் உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டு விட்டேன், நீ உன்னை விடுவதில்லை அப்படின்னு சொல்லி திருமாலிரும் சோலையில் இருப்பவனை வணங்குகிறார். சரி, இந்த பாடல்களை எல்லாம் படிப்பதற்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிறைவு பாடல். சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் செய் பொன் திகழ் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவை கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே. இந்த உலகத்தை அளந்தவனாகிய அவனுக்கு தமர், அவனுடைய உறவினர்கள், அவனுக்கு உகந்தவர்கள், அவனுக்கு விருப்பமானவர்களாக இந்த பாடல்களை படிப்பவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு நிறைவுரையை பெரியாழ்வார் இங்க செய்யறார். சென்று உலகம் குடைந்து ஆடும், இந்த உலகமே சென்று மகிழ்ந்து நீராடக்கூடிய சுனை உடையதாகிய திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய அந்த பிரான், அந்த நின்ற பிரானுடைய அங்க இருக்கக்கூடிய அவன் திருவில்லிபுத்தூரில் இருப்பவனாகிய பெரியாழ்வார் அவனை நீ என்னை அடிமை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்து பாடிய பாடல்களை படிப்பவர்கள் அந்த எம்பெருமானுடைய தமராக, உறவினர்களாக, சுற்றத்தவராக, நண்பர்களாக எப்பொழுதும் அவனுடைய அடிக்கீழ் தங்கியிருப்பார்கள். அந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது சென்னியோங்கு அப்படின்னு வரக்கூடிய 5ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழி, நிறைவு திருமொழி. இதுதான் இதோட 673 பாடல்கள். சோ இன்னும் அடுத்து கொஞ்சம் 10 பாடல்கள் இருக்கு. அது நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.